பழனி கொடைக்கானல் சாலை 7வது கொண்டை ஊசி வளைவு 500 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலை 7வது கொண்டை ஊசி வளைவு சவரிக்காடு அருகே நேற்று மாலை தாராபுரத்தைச் சேர்ந்த ஒப்பந்தக்காரர்களான செந்தில் நந்து இருவரும் கொடைக்கானல் சென்றுவிட்டு பழனி வழியாக தாராபுரம் திரும்பிக் கொண்டிருந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் சம்பவ இடத்திலேயே செந்தில் என்பவர் உயிரிழந்துள்ளார். நந்து என்பவரை காயமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர். நேற்று மாலை முதல் இருவரையும் காணவில்லை என உறவினர்கள் காவல்துறையினரிடம் கூறியதன் அடிப்படையில் அவர்களின் தொலைபேசி எண் சிக்னல் சம்பவ இடத்தை காட்டியதால் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மீட்டுள்ளனர். இன்று காலை வரை விடிய விடிய செந்தில் என்பவரது உடலுடன் அவரது நண்பரான நந்து காரில் சிக்கிக் கொண்டுள்ளார். தற்போது கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர்.